விஜய் தொலைக்காட்சியில "அழகே அழகு" சீரியல் ரசிகர்கள் மத்தியில பயங்கரமான ஒரு ரீச் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில அன்ஷிதா அவர்கள் லீட் ரோல் பண்றாங்க. இவங்க சமீபத்தில ஒரு இன்டர்வியூல எஜுகேஷன் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காங்க. அதாவது படிப்பு வந்து கண்டிப்பா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதாவது, "படிப்பு ரொம்பவே வாழ்க்கையில முக்கியம். நான் வந்து சரியா படிக்கல. அதனால தானே நான் இப்ப வந்து இந்த மாரி வந்து நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சிருந்தா நல்ல ஒரு வேலையில இருந்திருப்பேன்ல. நல்லா செட்டில் ஆயிருப்பேன். நல்ல ஒரு ஆஃபீஸ் வேலையில வந்து இருந்திருப்பேன். ஏன் அப்படின்ற ஒரு ரீசனும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னுடைய ஃபேஸ்ல வந்து நான் ரொம்ப சோகமா இருந்தா, கவலையா இருந்தா, என் முகம் வந்து காமிச்சு குடுத்துரும். கோபமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் என் முகத்துல வந்து நல்லாவே பிரதிபலிக்கும். ஸோ நான் வந்து நடிக்க போறதால, என்னதான் வந்து நான் என் லைஃப்ல வந்து நான் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணாலும், நடிக்க போக்குள்ள நான் அதுக்கேத்த மாரி தான் நான் நடிக்கணும். இதே நான் படிச்சிருந்தேன்னா, நான் வந்து நல்லா உட்காந்து அழுதுருக்கலாம். நான் வந்து மறைஞ்சிருந்து அழுவுறேனோ, ரூம்ல உட்காந்து அழுவுறேனோ, அழுதுட்டு நான் என்ன வேலைய பார்க்கணுமோ, அத நான் வந்து பார்த்துருக்கலாம். ஆனா, இந்த நடிப்பு துறையில வந்துட்டு என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும், அத வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சு அடக்கிக்கிட்டு, அந்த நடிப்புல வந்து எந்த கேரக்டரோ, அந்த கேரக்டராக மாறி வந்து நடிக்கணும். அப்டின்னக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு சமயத்துலலாம் நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். நம்ம ஒழுங்கா படிச்சிருந்தா, நமக்கு எதுக்கு இந்த நெலைம? நம்ம ஏன் இந்த மாரி வந்து இது பண்ணணும்? அப்டின்ற மாரி நான் நெனச்சிருக்கேன் அப்டின்னு சமீபத்தில ஒரு இன்டர்வியூல பகிர்ந்துக்கிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்டின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.